கந்தபுராணம் படிச்சா என்ன கிடைக்கும்? கட்சியப்பர் ரொம்ப அழகா சொல்றார். கந்தபுராணம் கேட்டா என்ன கிடைக்கும், கந்தபுராணம் படிச்சா என்ன கிடைக்கும்? பொதுவாவே இந்திரன் அப்படின்னா தலைவன், தேவலோகத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் இந்திரன். இந்திரராகி கந்தபுராணம் படிச்சா எப்படி தேவலோகத்தின் தலைவன், தேவலோக அரசன் இந்திரன் வாழ்கிறானோ அப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும். சொல்றது யாரு? கந்தபுராணம் எழுதின கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றார். இந்திரராகி பார் மேல் இன்பமுற்று, இந்த உலகத்துல இன்பமா சந்தோஷமா இருப்போம். கந்தபுராணம் கேட்டால் இந்திரனை போல வாழ்க்கை அமையும். பார்மேல் இன்பமுற்று, இந்த உலகத்துல வாழ்கிற வரைக்கும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கலாம். இனிது மேவி சிந்தையில் நினைந்த முற்றி சிவகதி அதனில் சேர்வர். இறந்த பிறகு எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கே, அங்க சிவகதி நிச்சயமாக சிவபெருமானிடம் இருக்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்தமில் அவுணர் தங்கள் அடல் கெட முனிந்த செவ்வேல் கந்தவேல் புராணம் தன்னை காதலித்து ஓதுவாரேனர். யார் ஒருவர் கந்தபுராணத்தை காதலோடு அன்போடு படிக்கிறாங்களோ கேட்கிறாங்களோ அவங்க இந்திரர் மாதிரியான வாழ்க்கையை வாழ்வார்கள். எல்லா இன்பங்களும் கிடைக்கும். இறந்த பிறகு நிச்சயமாக சிவகதி கிடைக்கும் என்று கட்சியப்பர் சொல்றார். இதுல ரொம்ப முக்கியமா அவர் சொன்ன விஷயம், காதலோட படிக்கணும், அன்போட படிக்கணும். மனசுல அன்போட யார் ஒருவர் கந்தபுராணத்தை படிக்கிறாங்களோ கேட்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக துன்பங்கள் தீரும். அந்த நம்பிக்கையோட கந்தபுராணம் கேட்க ஆரம்பிக்கலாம். சரியா?